வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது CAD/CAM தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி CAD சேலஞ்ச் 4 எப்படி நம்ம ஆன்ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் குரோமில் இந்த ஆன்ஷேப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரியேட்டில் போயிட்டு டாக்குமெண்ட், ஸோ இதுக்கு ஃபைல் நம்பர் 4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வீக்லி CAD சேலஞ்ச் அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஃபைல் க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ இந்த ட்ராயிங் நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணி எல்லாமே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஒரு ப்ரௌன் கலர் கூட இந்த ரிப்பு மட்டும் நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பு இந்த ஹோல்ஸ் மட்டும் நம்ம தனியாக வேறு ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது. அதோட டயாமீட்டர் எங்கள் டாப்பில் கொடுத்துருக்காங்க 50. அப்புறம் மறுபடியும் 100 மில்லிமீட்டர் தள்ளி இன்னொரு சர்க்கிள் இருக்குது. அதோட டயாமீட்டர் 20. ஃபஸ்ட்டு இது 3 மட்டும் நம்ம ட்ரா பண்ணலாம். இதுக்கு நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ டு நார்மல் கொடுத்தீங்க அப்படின்னா வியூ நார்மல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது கூட நீங்கள் போய் ஸ்கெட்சு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கெட்சு செலக்ட் பண்ணியாச்சு. சர்க்கிள், இந்த மிடிலிருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இது டயாமீட்டர் 50. இங்கிருந்து இன்னொரு சர்க்கிள், இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ரெண்டும் ட்ரா பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுத்துருங்க. அடுத்தது டைமென்ஷனில் போயிட்டு இதோட டயாமீட்டர் 50. இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 100. இந்த சின்ன சர்க்கிளோட டயாமீட்டர் 20. இது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கு அவுட்டர் ஒரு சர்க்கிள் வந்திருக்கு பாருங்கள். இந்த அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸ் 35 அப்படின்னு. ஸோ நம்ம ரேடியஸ் 35 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருக்குது. அது ரேடியஸ் 20. ஓகேங்களா? ரேடியஸ் 35, ரேடியஸ் 20. மறுபடியும் சர்க்கிள் போய்க்கிறேன். இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இங்கிருந்து இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் இதோட ரேடியஸ் 35. ஸோ 35 × 35 போட்டிங்க அப்படின்னா 70 டயாமீட்டர். அடுத்தது இதோட டயாமீட்டர் ரேடியஸ் 20, அப்போ டயாமீட்டர் 40. ஸோ அடுத்து நான் லைன் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட கேப் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து 5 mm. டைமென்ஷன் போயிட்டு இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 5 mm. இது அப்படியே நம்ம கீழே மிரர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிரர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு ஒரு சென்டர் லைன் வேணும். நான் லைன் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இந்த லைன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு அந்த எந்த லைனை நீங்கள் எந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி மிரர் பண்ண போகிறீங்களோ அந்த ரெஃபரன்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த மிரர் பண்ணக்கூடிய லைனை செலக்ட் பண்ணுங்கள், மிரர் ஆயிரும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு சிசர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது ட்ரிம்மு. இந்த ட்ரிம்மை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லைனை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். நீங்கள் வேணாலும் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த பர்டிகுலர் லைனை ட்ரிம் பண்ணுங்கள். ட்ரிம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சைடு ஆல்மோஸ்ட் ஒர்க் ஓவர். இங்கே டாப்பில் மட்டும் 2 லைன் ட்ரா பண்ணணும். இந்த பார்ட் நம்ம ட்ரா பண்ணணும். இதோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவில் கேப் 20 இருக்குது. இதோட வால் திக்னஸ் 10 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு லைன் போயிட்டு இங்கிருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட ஓவரால் ஹைட்டு, அதாவது இந்த பேஸ்லேருந்து இது வரைக்குள்ள ஹைட் 60 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இந்த மிட் லைனுக்கும் உள்ள கேப் 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10. இதோட கேப் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளெல்லாம் பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஸோ பிளாக் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம், எல்லா டைமென்ஷனும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் மறுபடியும் ட்ரிம் போயிட்டு இந்த இடத்த ட்ரிம் பண்ணிடுறேன். இது அப்படியே நான் மறுபடியும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு எனக்கு மிரர் லைன் வேணும். ஸோ நான் மிரர் பண்ண போகிறேன், காப்பி பண்ணல, மிரர் பண்ண போகிறேன். மிரர் லைன், ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அடுத்தது மிரர் போய்க்கிறேன். இந்த லைனுக்காக மிரர் ஆகணும். இந்த என்டிட்டி எனக்கு மிரர் ஆகணும். ஆப்போசிட்டில் மிரர் ஆயிடுச்சு. அடுத்தது ஜஸ்ட் ட்ரிம் போயிட்டு இதையே ட்ரிம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தேவை மாதிரி ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு.
இதை நான் அப்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கான திக்னஸ் கேட்குது. ட்ராயிங்கில் பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் திக்னஸ் வந்துட்டு 40. ஏன்னா இதுதான் இங்கே எக்ஸ்ட்ரூட் திக்னஸ். ஸோ 40 தான் வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 40 என்டர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொஃபைல். ஸோ எனக்கு இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ நான் சிமெட்ரிக் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்கு இது 2 பக்கம் சிமெட்ரிக்காக வந்துடும். அப்டேட். சிமெட்ரிக் நான் எதுக்கு ட்ரா பண்ணேன் அப்படின்னா, இப்போ அடுத்து நான் அந்த சென்டரில் கூடிய அந்த பார்ட் ட்ரா பண்ணணும். இந்த பார்ட் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பார்ட் வந்து சென்டரில் தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த ஹோலுமே சென்டரில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஹோல் ட்ரா பண்ணிடலாம். ஹோலோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க 10 mm. டாப்லேருந்து 15 mm தள்ளி இந்த ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். மறுபடியும் ரைட் கிளிக், வியூ நார்மல் டு த ஸ்கெட்ச் பிளேன். இப்போது சென்டரில் ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கேயே கொடுத்துருக்காங்க 10. டிஸ்டன்ஸ் இந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும், இந்த மிடில் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து 15 mm கொடுத்தாச்சு. டிக் மார்க் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு பேக் சைடில் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் பேக் சைடில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு இங்கே இது ஆகிடுது. அடுத்தது ஸோ இங்கே ஆட் இருக்குது. நான் வந்து ரிமூவ் போய்க்கிறேன். ரிமூவ் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மெட்டல் ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட்டு டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெட்டல் ரிமூவ் ஆயிரும். அடுத்தது இந்த ரிப்பு மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்குங்க. மறுபடியும் ரைட் கிளிக், வியூ டு நார்மல் ஸ்கெட்ச். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இந்த லைன் பாருங்கள், இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இதோட லென்த் வந்து 40 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த எட்ஜிலேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட டைமென்ஷன் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டைமென்ஷன் 40 mm. இது பாருங்கள், கரெக்டாக இங்கே எனக்கு டச் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரெயினில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து இதோட எனக்கு ஜாயின் ஆகிருக்கணும். பார்த்தீங்களா, ஜாயின் ஆகிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் இந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு இதோட ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகிருச்சு. ஹைட் நான் 40 கொடுத்துட்டோம். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருச்சு. அதுக்கும் டிக் மார்க் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், ரிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்பு க்ரியேட் ஆகிறத பார்க்க முடியும். இதோட திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இந்த ரிப்போட திக்னஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 10. ஸோ அப்போ இங்கே போயிட்டு ரிப்போட திக்னஸ் 10 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து டிக் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரியான 3D மாடல் ட்ரா பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பிளேன்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஹைட் பண்ணிடுங்க. இது வந்து நார்மலாக இப்போ எப்படி 2Dயாக மாற்றணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2Dயாக மாற்றிக்கங்க. ஸோ நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.